ஹாய் த்ரெட்லர்ஸ். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா SR175 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வண்டியோட பர்ஃபார்மென்ஸ் தான் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக ரைட் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். நமக்கு இது வந்து டெஸ்ட் ரைட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இன்றைக்கி கிடச்சிது. ஸோ அதனால் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியங்க. அடுத்து நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். 175cc எப்படி இருக்குது அப்படின்றது இன்றைக்கி ரைட் பண்ணி பார்த்துருவோங்க. ஸோ யூஸ்வலாக ஸ்கூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வரைக்குமே நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எமகாவில் யார் ஒரு ஸ்கூட்டர் இருக்குது. ஐயோ திடீர்னு பேர் வேறு மறந்துடுச்சிங்களேங்க. நமக்கு எமகாவில் ஐ திங்க் 155 எஸ்ங்க ஏராக்ஸ் ஸ்கூட்டருக்கு அடுத்து அதிகமான சிசி, அதாவது அதை விட இது அதிகமாக சிசி இருக்குது. பட் இதில் பர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்ப்போங்க. இது இப்போ 175. ஸோ அதில் வந்து எப்படி இருக்குது பர்ஃபார்மென்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு சின்ன ஸ்ட்ரீட் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹைவே வந்து எடுக்க போகிறோம். பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ முதல்ல சஸ்பென்ஷனு, பிரேக்கிங்கு இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்டிஃபர் சைடில் தாங்க இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. பிரேக்ஸ் வந்து மேபி இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா 175cc. ஆனால் பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 110, 125 ஸ்கூட்டர் இதில் இருக்க மாதிரி வந்து இருக்குது. மேபி இதை கொஞ்சம் இன்னும் பர்ஃபார்மென்ஸாக கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்றது வந்து என்னோடய கருத்து. ஓகே, இனியோ நம்ம வந்து ரைட் பண்ணி பார்ப்போம். சைலன்சர் நோட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சிலேட்டர் பண்ண வந்து சேஞ்ச் ஆகுது. இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா சைலன்சர் நோட் வந்து ரஃபாக இல்லை. பட் இதுவே வந்து நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஆக்சிலேட்டர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் சைலன்சர் நோட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகுது. மற்றபடி 14 inch டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரோட் கிரிப் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஒரு நல்ல ஃபன் டு ரைட் ஸ்கூட்டர் வந்து எனக்கு வேணுங்க. எனக்கு மைலேஜ் பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வாங்கக்கூடிய வண்டி இது. மேபி இது புது வண்டியாக என்னென்னு தெரியலைங்க. பிரேக்கோட ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு ப்ராப்பராக கிடைக்கல. யாராச்சும் வந்து யூசர்ஸ் இருந்தீங்க ரீசெண்ட் டேஸில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா இது நியூ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, ரீசெண்ட் டேஸில் வாங்கியிருக்காங்க அப்படின்னா எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிரேக்கிங்கோட பர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்குது, அதேமாதிரி மைலேஜ் எவ்வளோ கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. நான் என்கொயரி பண்ணப்போ ஷோரூமில் என்ன சொன்னாங்கன்னா 30 கொடுக்குன்னு சொன்னாங்க. 30 அப்படின்ற மாதிரி நானே ஷாக்கிங்கில் இருக்கேன். ஏன்னா நமக்கு 125cc இல்லை 110cc ஸ்கூட்டரே நிறைய ஸ்கூட்டர் வந்து 30 தான் கொடுத்துட்ருக்கு. இது வந்து உண்மையாகவே 30 தருமான்றது எனக்கு தெரியல. ஸோ யூசர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் இந்த விஷயத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகே, இப்போ ஒரு சின்ன ஹைவே வந்து எடுத்து பார்ப்போம். நான் வந்து பில்லியனோட தாங்க இருக்குங்க. ராஜு த்ரெட்லர் வந்து நம்ம பின்னாடி உட்காந்துருக்காரு. ஸோ அவரை வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்க சொல்லுவோம். ராஜு கொஞ்சம் டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோ. ஓகே, இது வந்து பேசிக்காக ஒரு 3 valve இன்ஜினுங்க. எப்படி இருக்குன்னா ஓட்டுறதுக்கு ஓகேங்க. ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு லீனியர் பவர் தான். நீங்கள் வந்து சட்டனாக வந்தெல்லாம் இதில் புல்லிங் வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. நல்லா லீனியராக இருக்குது. சிவிடி வந்து நல்லா ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போதுக்கு வந்து ரிஃபைனாக இருக்குது. ஏன்னா சிவிடி பற்றி நம்ம பல வீடியோக்களில் பேசியிருக்கோம். பட் இந்த வண்டியில் நமக்கு பெருசாக அனுபவம் இல்லை அப்படின்றதுனால இதில் சிவிடியில் நான் பெருசாக எதுவும் கமெண்ட் பண்ண விரும்பலை. ஏன்னா மேபி வந்து லாங் டேர்மில் இது எப்படி இந்த சிவிடி மாறும், வைப்ரேஷன் பண்ணுதா, இதெல்லாம் வந்து எனக்கு தெரியல. இப்போ ஒரு சின்ன ஹைவே கிடைக்கிது, எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் ஆக்சிலேட்டர் பண்ணும்போது ஒரு நல்ல லீனியரான பவர் டெலிவரி வந்து கொடுக்குதுங்க. சடன் சர்ஜ் எல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் நான் ஆக்சிலேட்டரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். பர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்குதுன்னு வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள்லாம் வந்து ஒரு லாங் ரைடு கொண்டு போவீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து அது வந்து எனக்கு வந்து கியர் பைக்ஸ் வந்து எனக்கு பிடிக்காது. ஒரு ஸ்கூட்டர் வேணும். ஒரு 80, 85, 90 இந்த ரேஞ்சில் வந்து நான் க்ரூசிங் ஸ்பீடு வைப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை வந்து தாராளமாக எடுங்க. சீட்டிங் கம்ஃபர்ட் ஆகட்டும், அதே மாதிரி இந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு என்னங்க ஆக்டிவாக நம்மளே தூக்கிட்டு போயிட்டாங்க, சைடு பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் ஃபுல் ஆக்சிலேட்டர் க்ளோஸ் பண்ணுறேன், என்னால் வந்து முன்னாடி போகவே முடியல. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐ திங்க் ஒரு 80 வரைக்குமே இது வந்து நல்லா க்ரூஸ் பண்ணுங்க. அதில் எந்த இதுவும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. சிவிடியோட ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக என்னால் வந்து இது புது வண்டி அப்படின்றதுனால எல்லா வண்டியுமே நல்லா தான் இருக்கும். போக போக தானே பிரச்சனை தரும். ஸோ இப்போ வந்து இதுக்கான ஃபீட்பேக் வந்து என்கிட்ட இல்லை. மேபி யூசர்ஸ் யாரான இருந்தீங்கன்னா இதில் சிவிடி வந்து எப்படி இருக்குது, அதாவது ஹேண்டில் வைப்ரேஷன் அந்த மாதிரி வந்து நாளடைவில் வருதுங்களா அப்படின்றதெல்லாம் சொல்லுங்கள். ரிஃபைன்மெண்ட் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. வண்டியில் ரிஃபைன்மெண்ட்டெல்லாம் நல்லா எதிர்பார்க்க முடியுது. அதுலேயும் எந்த குறைகளும் இல்லை. ஸோ டிஸ்பிளே வந்து விசிபிலிட்டி மேபி கொஞ்சம் பிரைட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்.
ஏன்னா பெருசாக வந்து வெயில் டைமில் என்னால் பார்க்க முடியல. ரியர் பிரேக் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. மேபி ஃப்ரண்ட்டு மேபி எனக்கு தெரிஞ்சுங்க பிரேக்கிங் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது வண்டி, அதனால் வந்து மேபி இதுவாக இருக்கும். போக போக வந்து வியர் அண்ட் டியர் ஆகி பிரேக் செட் ஆகிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து நான் நினைக்கிறேன். நான் வந்து இனிஷியலாக சொல்லியிருந்தேன் அந்த ஸ்ட்ரீட்ஸ்குள்ளே ஓட்டும்போது பிரேக் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி. பட் ஒரு சடன் பிரேக் வந்து பிடிக்கும்போது ஓரளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. மேபி அந்த கியர் இது பிரேக் வந்து சரியாக செட் ஆகாதனால புது வண்டி அப்படின்றதுனால கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருக்கும் டிஸ்பிளேட்டோட. ஸோ அதனால் வந்து மேபி அந்தளவுக்கு பைட்டிங் கிடைக்கல. மேபி நல்லா செட் பண்ணிட்டாங்கன்னா இன்ஜின் இதில் வந்து நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். மற்றபடி ஹேண்ட்லிங் எல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. ஏன்னா 14 இன்ச்சு டயர் இல்லைங்களா, ஹேண்ட்லிங் வந்து தாறுமாறாக இருக்குது வண்டியில். அதே மாதிரி சஸ்பென்ஷன் வந்து டீசெண்ட். கம்ஃபர்ட் வந்து எதிர்பார்க்க முடியாது. என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இது ஒரு க்ரூசர் வண்டி, அதாவது நீங்கள் ஒரு லாங்கெல்லாம் கொண்டு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த பர்பஸில் யூஸ் பண்ணுற வண்டி. அதனால் சஸ்பென்ஷன் சாஃப்டாக வந்தால் இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி ஒரு 80-85 ஸ்பீட்லலாம் வண்டி உதற ஆரம்பிச்சிடும். அதனால் எப்படி இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச டீசெண்ட். இதெல்லாம் ஆல்ரெடி இந்த அவென்யூஸ் இந்த மாதிரி ஸ்கூட்டர்லலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். என்டாருக்குமே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து இதோட செக்மெண்ட்லேயே கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி தான் இருக்கும். இதுவே நீங்கள் ஜூபிட்டர் 110 இந்த மாதிரி வண்டியிலலாம் போயிட்டிங்கன்னா அப்படியே சாஃப்டாக இருக்கும். ஏன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு. ஸோ அதனால் அந்த மாதிரி செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது யாரெல்லாம் இந்த வண்டியை வாங்கலான்னு வந்து பார்த்திங்கன்னா, குறிப்பாக வந்து சிசி அதிகங்க. ஸோ அதனால் வந்து மைலேஜ் வந்து பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம். இதில் வந்து மைலேஜ் வந்து கன்சர்ன் பண்ணி எடுக்கிறவங்க கண்டிப்பாக இதில் வந்து ரிக்ரெட் ஆவீங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு மைலேஜ் வந்து பெரிய இதுவும் கிடையாது. நான் வந்து நல்லா க்ரூஸ் பண்ணுவேன். ஒரு பிளேஸ் டு அதர் பிளேஸ் வந்து நல்லா க்ரூசியர் வண்டியாக எனக்கு தேவைப்படுது. அதே மாதிரி சிட்டியில் வந்து ரொம்ப ஃபன் டு ரைடாக வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பில்டு நல்லா இருக்கணும். பில்டு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. பில்டு நல்லா இருக்கணும். ஸோ அப்படிலாம் நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து எடுக்கலாம். மற்றபடி என்னோடய ஃபீட்பேக் வந்து கேட்டிங்கன்னா, வைப்ரேஷன் எல்லாம் நல்லா ஜாப்பனீஸ் வண்டி மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதுவும் இட்டாலியன் வண்டி தானே. ஸோ அப்படி தானே இருக்கும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் எந்த பெரிய இஷ்யூஸும் இல்லை. மற்றபடி எனக்கு இந்த டைமில் வந்து இது ரொம்ப ரீசெண்டாக லான்ச் பண்ண வண்டி அப்படின்றதுனால பெருசாக யூசர் சைட்லேருந்து ஃபீட்பேக்கெலாம் எதுவும் நான் வாங்கலை. ஏன்னா இதுக்கான யூசர்ஸ் வந்து அப்ரிலில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி யூசர்ஸ் யாரும் கிடைக்கல. மற்றபடி வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி அதான் நான் 2 கேட்டகரி இதுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணேன். அந்த பீப்புள் வந்து டெஃபினெட்லி இந்த வண்டியை வந்து சூஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் இதுதான் மக்களே. இந்த வண்டிக்கான ஃபுல் ரிவ்யூ வந்து நான் ட்ரை பண்ணுறேன் அப்லோட் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக இதுக்கான ஃபுல் வீடியோ எடுக்க தான் இன்றைக்கி வந்தோம். என்னோடய கெட்ட நேரமாக என்னான்னு தெரியல, என்னோடய மைக் வந்து வேலை செய்யலை. ஸோ அதனால் நம்மக்கிட்ட இருக்கிறது கோப்ரோ மட்டும்தான். அதை வச்சு சரி ரைட் ரிவ்யூ போடுவோமே அப்படின்றதுக்காக ரைட் ரிவ்யூ போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக ஐ ஹோப் நீங்கள் இந்த வீடியோ வந்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். அன்டில் தட் பாய் ஃப்ரம் ஹார்ட் டெல்ஸ் பிரவீன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் சேஃபாக ரைட் பண்ணுங்கள், ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள், ரெஸ்பான்சிபிளாக ரைட் பண்ணுங்கள்.